அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய தமிழகத்திலே இணை வைப்பிற்கு எதிரான ஏகத்துவ பிரச்சாரம் எடுத்துரைக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் சத்திய கொள்கையை விளங்கி இணை வைக்கின்ற காரியங்களிலிருந்தும் தங்களை விலகிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இன்னும் கணிசமான முஸ்லிம்கள் இதுபோன்ற இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற பல்வேறு வகையான வழிபாடுகளிலே மூழ்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதில் மிக முக்கியமாக விளங்கக்கூடியதுதான் தர்கா வழிபாடு. இன்றைய காலகட்டத்திலே எவ்வளவுதான் ஏகத்துவ பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்கப்பட்ட போதிலும் பல தர்காக்களில் தர்கா கந்தூரி விழாக்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுவதை நாம் பார்க்கின்றோம். மார்க்கத்தை அறியாத அப்பாவி முஸ்லிம் பெண்களும் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் நரகத்தை நோக்கி செல்கின்ற கொல்லிக்கட்டைகளாய் அந்த வழிபாடுகளிலே வீழ்ந்து கிடப்பதையும் நாம் காண்கின்றோம். என்ன காரணம்? இது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நம்முடைய சமுதாய மக்கள் உணராமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய ஆலிம் பெருமக்கள், மிகப்பெரிய மதரசாக்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவிகள் இந்த உலக ஆதாயத்திற்காக மார்க்கத்தை மறைத்து வாய்மூடி மௌனிகளாக இருப்பதை நாம் காண்கின்றோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், வலா ததுஉ மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபுக வலா யதுர்ருக ஃபஇன்னக இன் ஃபஅல்த ஃபஇன்னக இதன் மினல் ஸாலிமீன். நபியே, அல்லாஹ்வை விட்டுவிட்டு உமக்கு எந்த நன்மையோ தீமையோ அளிக்காதவற்றை நீங்கள் துஆ செய்து அழைக்காதீர்கள். ஃபஇன் ஃபஅல்த, நீர் அவ்வாறு செய்தாய் என்றால் ஃபஇன்னக இதன் மினல் ஸாலிமீன், நீங்கள் இறைவனுக்கு அநீதி கற்பித்த, இறைவனுக்கு அநியாயம் செய்த மிகப்பெரிய அநியாயக்காரர்களில் ஒருவராக நீர் ஆகிவிடுவீர் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். என்ன காரணம்? அல்லாஹ்வை அன்றி ஒருவரை நாம் பிரார்த்தனை செய்து அழைத்தால் அவன் ஏன் அநியாயக்காரனாக மாற வேண்டும்? அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் குத்மீர். அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரை துஆ செய்து அழைக்கின்றீர்களோ, பிரார்த்தனை செய்கின்றீர்களோ, அவர்கள் ஒரு விதையின் தொலி அளவு கூட சக்தி பெற மாட்டார்கள். இந்த வசனங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்துரைக்கவில்லை. இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு சமாதி வழிபாட்டை நோக்கி நம்முடைய சமுதாயத்தில் அறியாத முஸ்லிம்கள் கணிசமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வை நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் ஒரு விதையின் தொலி அளவு கூட சக்தி பெற மாட்டார்கள். இந்த துஆஹும் லா யஸ்மஉ துஆக்கும், நீங்கள் அவர்களை எவ்வளவுதான் பிரார்த்தனை செய்தாலும் சரி, உங்களுடைய பிரார்த்தனை அவர்கள் செவியேற்க மாட்டார்கள். வலவு சமிஉ மஸ்தஜாபு லக்கும், ஒரு வாதத்திற்கு அவர்கள் கேட்பார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் நீங்கள் என்ன பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த பிரார்த்தனையை செவியேற்று அதை நிறைவேற்றுகின்ற ஆற்றல் அவர்களுக்கு கிடையாது. யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், மறுமை நாளிலே நீங்கள் செய்த இந்த இணை கற்பித்த காரியத்தை இவர்கள் யாரை அல்லாஹ்விற்கு நிகராக ஆக்கினார்களோ அவர்கள் மறுத்து விடுவார்கள் என்றும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். இதையெல்லாம் நம்முடைய சமுதாய மக்கள் உணராமல் இருப்பதை பார்க்கின்றோம். இறைவனுக்கு நிகரான கடவுளாக சமாதியில் அடங்கி உள்ளவரை அவர்கள் கருதுவதை பார்க்கின்றோம். இதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை நாம் சொல்லி காட்டலாம். நாவூர் தர்காவிலே அடங்கியுள்ள அந்த அவுலியாவை பற்றி ஒரு மௌலது வரிகளிலே சொல்லி காட்டுவார்கள். குத்துபியத் என்று கூறுவார்கள். அது வரிகளிலே என்ன சொல்லி காட்டுகிறார்கள்? இறைவனை நாம் எப்படி அழைப்போமோ அதுபோன்று ஒரு மனிதனை ஒரு சமாதியில் அடங்கி உள்ளவரை அழைப்பதை பார்க்கின்றோம். அதிலே அந்த கவிஞன் எழுதுகின்றான், யா முபுத்திலல் ஆஹாத்தி அப்துல் காதிரி யா சாஹிபன் நாஹூதி குல்லி நாசிரி ஃபி ஸமஇ வல் ஆயிலாயி வ ஹுஸ்னில் பாசிரி வ பி தூனில் உம்ரி லா பி உம்ரில் காசிரி
யா மஜ்மஅல் ஹைராத்தி அப்துல் காதிரி. அதில் அவன் என்ன கூறுகின்றான்? துன்பங்களை எல்லாம் அளிக்கக்கூடிய அப்துல் காதிரே, நாகூரில் அடங்கி உள்ளவரே, நீங்கள் எனக்கு உதவியாளராக ஆகிவிடுங்கள். எதிலெல்லாம் நீங்கள் உதவி செய்ய வேண்டும்? ஆஃபீஸ் சமை வல் அயலாயி வ ஹுஸ்னில் பாசிரி, என்னுடைய செவிப்புலனை கேட்க செய்வதிலும், என்னுடைய பார்வையை பார்க்க செய்வதிலும், என்னுடைய அனைத்து உறுப்புகளை இயங்க செய்வதிலும் நீங்கள் தான் துணை புரிய வேண்டும். அல்லாஹ் கேட்கின்றான், அம்மை எம்லிக்கு சமாவல் அபுசார், நபியே பார்வை புலன்களையும் செவிப்புலன்களையும் கட்டுப்படுத்தி வைத்திருப்பவன் யார் என்று கேளுங்கள். அன்றைய மக்கத்து காஃபிர்களிடம் இவ்வாறு கேட்கப்பட்டால் அவர் அல்லாஹ் என்றுதான் சொல்வார்களாம். ஆனால் மக்கத்து காஃபிர்களை விட மோசமாக நாகூர் தர்காவிலே அடங்கி உள்ளவரை பற்றி எழுதி வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய பார்வை பார்ப்பதிலும், என்னுடைய கேள்வி புலன்கள் கேட்பதிலும், என்னுடைய அனைத்து உறுப்புகள் இயங்குவதிலும் நீங்கள் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும். இன்னும் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள்? ஒபி தூளி உமரின் லாபி உமர் காசிரி, எனக்கு குறைவான வாழ்நாளை தந்து விடாதீர்கள், நீண்ட ஆயுளை எனக்கு தருவதிலும் நீங்கள் தான் எனக்கு துணை புரிய வேண்டும். யா மஜ்மஅல் ஹைராத்தி அப்துல் காதிரி, அனைத்து நல்ல விஷயங்களையும் ஒன்று சேர்த்து அடக்கி இருக்கக்கூடிய அப்துல் காதிரே, நாகூர் அவுலியாவே என்று அவர்கள் அந்த கவிதை வரிகளை எழுதி வைத்திருப்பதை பார்க்கின்றோம். நாம் இவர்கள் கபூர்களை வணங்குகிறார்கள் என்று சொல்கின்றோமே, என்ன காரணம்? இறைவனை எப்படி அழைக்க வேண்டுமோ அது போன்று இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களை அழைப்பதை பார்க்கின்றோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? நம்முடைய சமுதாய மக்கள், பெண்கள் மார்க்கத்துடைய அடிப்படையை அவர்கள் உணரவில்லை. மார்க்கத்தின் ஒரு அடிப்படையை வழங்கினால் போதும், மார்க்கத்தின் ஒரு சரியான கொள்கையை வழங்கினால் போதும், இது போன்ற சமாதி வழிபாட்டின் பக்கம் நம்முடைய பெண்கள் தலை வைத்து கூட படுக்க மாட்டார்கள். இன்றைக்கு தர்காக்களில் அடங்கி உள்ளவர்களை இறை நேசர்கள், அவுலியாக்கள் சொல்கிறார்கள். ஒருவரை இவன் இறைவனுடைய நேசன், இவன் நல்லவன் என்று நம்மால் தீர்மானிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் யூனுஸ் என்ற அத்தியாயத்திலே 60-61 வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் இருக்கின்றார்களே, நாம் அல்லாஹ்வை நேசித்தாலும் சரி, இறைவன் நம்மை நேசித்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நேசர்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்றால் யார்? அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருப்பார்கள், அவர்கள் இறையச்சம் உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய நேசனாக இருந்தால்தான் நாம் ஈமான் கொண்டவர். குறிப்பிட்ட வகையினர் அவுலியாக்கள் கிடையாது. யாரெல்லாம் அல்லாஹ்வை உண்மையிலே நம்புகிறானோ, யாரெல்லாம் உண்மையிலே அல்லாஹ்வை அஞ்சுகின்றானோ அவர்கள் அனைவருமே அல்லாஹ்வுடைய நேசர்கள். ஒருவனுடைய ஈமானை, ஒருவனுடைய இறையச்சத்தை நாம் கண்டறிய முடியுமா? அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு அலீமும் பில் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். வல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் உள்ளவற்றை எல்லாம் அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். ஒருவனுடைய ஈமானை, ஒருவனுடைய இறையச்சத்தை நம்மால் ஒருபோதும் தீர்மானிக்கவே முடியாது. இதற்கு நாம் ஒரு தெளிவான சான்றை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே உஸ்மான் பின் மலூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபி. ஹிஜ்ரத் செய்து வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உஸ்மான் பின் மலூன் அவர்களை ஒரு அன்சாரி பெண்மணியிடம் அவருடைய பொறுப்பிலே ஒப்படைக்கின்றார்கள். உம்மு அலா என்ற சஹாபி பெண்மணியுடைய பொறுப்பிலே இந்த உஸ்மான் பின் மலூன் அவர்கள் இருக்கின்றார்கள். இவர் ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபி, இஸ்லாத்திற்காக பல்வேறு தியாகங்களை செய்த ஒரு சஹாபி. இவர் அதிகமாக நோவினை பெற்று மரணத்தை தழுவிவிடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உஸ்மான் பின் மலூன் அவர்கள் மரணித்தவுடன் அந்த இடத்திற்கு வருகின்றார்கள். இந்த உம்மு அலா என்கின்ற சஹாபி பெண்மணி என்ன செய்கின்றார்கள்? அந்த உஸ்மான் பின் மலூன் ஹிஜ்ரத் பண்ணி வந்தவர், அவர் தொழுதில் அவருடைய இபாதத்து முறைகள், அவருடைய வணக்க வழிபாடுகள், இஸ்லாத்திற்காக அவர் செய்த தியாகங்கள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் வந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலே வைத்து கூறுகிறார்கள், ரஹ்மத்துல்லாஹி அலைக்க யா அபா சாஹிப் ஷஹாதத்தி அலைக்க லகத் அக்ரமக்கல்லாஹ். அந்த உஸ்மான் பின் மலூனுடைய பெயர் அபூ சாஹிப். அபூ சாஹிப் அவர்களே, அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது ஏற்பட்டு விட்டது, நான் சாட்சி கூறுகிறேன், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அந்த பெண்மணி வார்த்தையை கூறுகின்றார். இறந்து போனது சாதாரண சஹாபி கிடையாது,
ஹிஜ்ரத் பண்ணி வந்த சஹாபி, பல தியாகங்கள் செய்த ஒரு சஹாபி, அவரை பார்த்து கூறுகிறார்கள், அவர் மரணித்தவுடன் நீ அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, ஃபமா யுத்ரீக அன்னல்லாஹ கத் அக்ரமஹு, அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று உனக்கு அறிவித்தது எது? அப்ப அந்த பெருமனாடி பதறி பெறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஃபமா யுக்ரிமுல்லாஹ், அப்படி இவருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்காவிட்டால். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7827248827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 0442215226. வேறு யாருக்கு அல்லாஹ் கொடுப்பான்? அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அம்மா ஹுவ ஃபகத் ஜாஹுல் யகீன், இதோ இருக்கின்ற மனிதர் இருக்கின்றாரே இவருக்கு மரணம் வந்து விட்டது. வல்லாஹி லா அர்ஜு லஹுல் கைர், இறைவன் அவருக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வல்லாஹி வஅன ரசூலுல்லாஹி மா அத்ரி மா யுஃபால் பி, அல்லாஹ்வே சத்தியமாக கூறுகின்றேன், நான் இறைவனுடைய தூதராக இருக்கின்றேன். நான் மரணித்து விட்டேன் என்றால் என்னை படைத்த இறைவன் எனக்கு எதை செய்வான் என்பதை கூட என்ன அறிந்து கொள்ள முடியாது நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு சஹாபியாக இருக்கின்றார், தியாகம் செய்த சஹாபியாக இருக்கின்றார், அது நம்முடைய பார்வையிலே நல்லவராக இருக்கின்றார். அவர் மரணித்த பிறகு கூட அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று உறுதி செய்யக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. நம்முடைய பார்வைக்கு எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் சரி, அவர் இறந்த பிறகு நல்லவராக வாழ்ந்தார், அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர இவர் சொர்க்கவாசிதான், இவர் இறையடியார் தான் என்று தீர்மானம் செய்யக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. இப்பொழுது இந்த மக்கள் போல் நாம் கேட்கின்றோம், நாவூரில் அடங்கி உள்ளவரை ஒரு மனிதர் என்றே வைத்துக் கொள்வோம், அவர் வாழ்ந்தார் என்றே வைத்துக் கொள்வோம், அவரை இறை நேசர் என்று எப்படி தீர்மானித்தீர்கள்? அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்து வந்த ஒரு சஹாபியை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்மானம் செய்யக்கூடாது என்று கூறும்போது நம்முடைய சமுதாயம் இதை அறியாமல் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை எல்லாம் தங்களுடைய கைகளில் எடுத்துக்கொண்டு இவர் அவுலியா, இவர் வலியுல்லா, இவர் இறைநேசர் என்று தீர்மானிக்கின்றார்களே, இப்படி தீர்மானிப்பதே நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியம். அடுத்த ஒரு சான்றை நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கின்றார்கள்.
அப்பொழுது சிறு குழந்தையுடைய ஜனாசா கடந்து சொல்கிறது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்ப ஆயிஷா சொல்றாங்க, சூரமின் அசாஃபிரு ஜன்னா, இந்த சிறு குழந்தை இருக்கிறதே இது சொர்க்கத்துடைய சிட்டுக்குருவிகளில் ஒரு குருவிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, ஆயிஷாவே சொர்க்கத்துடைய சிட்டுக்குருவி என்று உனக்கு சொன்னது யார்? அப்ப ஆயிஷா சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், சின்ன குழந்தை பிறந்த உடனே இறந்து போச்சு, இது தப்பு செஞ்சிருக்குமா, இது பாவம் செஞ்சிருக்குமா, எந்த தவறுமே செய்திருக்காது, அவை சொர்க்கம் தானே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஆயிஷாவே அப்படி கிடையாது, இன்னல்லாஹ ஹலக்க ஜன்னத வ ஹலக்க நார், அல்லாஹ் சொர்க்கத்தையும் படைத்திருக்கின்றான் நரகத்தையும் படைத்திருக்கின்றான். வ ஹலக்கலி ஹாதிஹி அஹ்லன் வ லிஹாதிஹி அஹ்லா, நரகத்திற்கென்று சிலரையும் படைத்திருக்கின்றான், சொர்க்கத்திற்கென்று சிலரையும் படைத்திருக்கின்றான். அவர்கள் பிறக்கும் போதே அவர்கள் சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் தீர்மானிக்கப்படுகின்றார்கள். அப்ப நாம டிக்ளேர் பண்ண முடியாது. இன்னொரு செய்தியை பார்க்கின்றோம். ஒரு போர்க்களத்திலே ஒரு சஹாபி என்ன செய்கிறார், கடுமையாக போர் செய்கின்றார். அவர் தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து எதிரி படைக்குள் புகுந்து தன்னுடைய வாள்களை சுழற்றி எதிரிகளை எல்லாம் அப்படியே வெட்டி வீழ்த்துகின்றார். மற்ற சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, இவருடைய தியாகத்தை பார்த்து விட்டு இவருடைய வீரத்தை பார்த்து விட்டு அவங்க சொல்றாங்க, மா அஜிசா மின்னல் யோம் அஹதுன் கமா அஜிசா ஃபுலானுன், இவருக்கு நன்மை கிடைப்பதை போன்று இன்றைய தினம் நம்மில் யாருக்கும் அல்லாஹ் நன்மை வழங்க மாட்டான், அவ்வளவு பெரிய தியாகம் பண்றாருங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் சில முன்னறிவிப்புகளை அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இவன் நரகவாசிங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு அப்படி அதிர்ச்சி ஆயிருக்கு, இவன் நரகவாசியா, இந்த மாதிரி போர் செய்யறாரு, இந்த மாதிரி தியாகம் பண்றாரு, நம்முடைய பார்வையில் பார்க்கும் போது இவர் தான் சொர்க்கவாசி நாம தீர்மானிப்போம், இவர் நபிகள் நாயகம் நரகவாசி சொல்லிட்டாங்களே, அவருக்கு பின்னாடியே போறாங்க. அவர் கடுமையாக போர் செய்து இறுதியில் அவர் வீழ்த்தப்படுகின்றார். வீழ்த்தப்பட்டவுடன் அந்த வேதனை தாங்க முடியாமல் தன்னுடைய ஈட்டியை நட்டி வைத்து அதன் மீது பாய்ந்து தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்கிறார், அல்ல தன்னுடைய கழுத்தை அறுத்து தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறார். அப்படி சஹாபிக்கு தெரியும், தற்கொலைக்கு நிரந்தர நரகம், தற்கொலைக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பாதரணி அப்தி வ ஹர்ரம்து லஹுல் ஜன்னா, என்னுடைய அடியான் என்னை முந்தி விட்டான், அவனுக்கு நான் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சஹாபி நேர ரசூலுல்லாஹ் வரார், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் தான், சாதாரண மனுஷனா சொல்ல முடியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல முடியும், அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். அப்ப நபிகள் சொல்லி காட்டுறாங்க, இந்த வார்த்தையை, இந்த ஒரு வார்த்தையை இந்த இஸ்லாமிய சமுதாயம் விளங்கினால் போதும் இந்த தர்கா வழிபாட்டை அப்படியே சமாதியாக்கி விடலாம். நபிகள் கூறுகிறார்கள், இன்ன ரஜுல லயமது அமல் அஹ்லில் ஜன்னா ஃபீமா யபது லின்னாஸ், ஒரு மனிதன் மக்களுடைய பார்வைக்கு சொர்க்கவாசியின் செயலை செய்கிறான், நம்ம பார்வைக்கு தொழுவாரு, நம்ம பார்வைக்கு பெரிய ஜுப்பா போட்டிருப்பாரு, நம்ம பார்வைக்கு பெரிய பக்திமானாக இருப்பார். நபிகள் சொல்லி காட்டுறாங்க, மக்களுடைய பார்வைக்கு சொர்க்கவாசியின் செயலை செய்கிறார், வஹுவமின் அஹ்லின் நார், ஆனால் அவர்தான் நரகவாசியாக இருப்பார். வஇன்ன ரஜுல லயமது அமல் அஹ்லின் நார் ஃபீமா யபது லின்னாஸ், ஒரு மனிதன் மக்களுடைய பார்வைக்கு நரகவாசியின் செயலை செய்கிறான், வஹுவமின் அஹ்லில் ஜன்னா, ஆனால் அவன் அல்லாஹ்வுடைய பார்வையிலே சொர்க்கவாசியாக இருப்பான். அப்ப நம்முடைய பார்வைக்கு ஒருவன் நல்லவனாக இருந்தாலும் சரி, நம்முடைய பார்வைக்கு தொழிலாளரும் சரி, அவன் இறந்து விட்டான் என்றால் நல்லவராக வாழ்ந்தார், அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர இவர் நல்லவர் தான், இவர் அவுலி, இவர் வலியுல்லாஹ் தான் என்று தீர்மானிக்கின்ற அதிகாரம் நமக்கு கிடையாது. அப்ப இப்படி கிடையாது எனும் போது எப்படி நாகூர் அவுலியாவை நீங்கள் நாகூர் அடங்கி உள்ளவரை அவுலியா என்று தீர்மானித்தீர்கள்? ஒவ்வொரு ஊர்லயும் பிரான்ச் வைக்கிறோம். நாகூர்ல ஒரு அவுலியா இருந்து போயிட்டாரா, இன்னொரு ஊர்ல பிரான்ச், இங்க மூத்தா இருக்கான்னு சொல்ற, இந்த ஊர்ல ஏண்ட பிரான்ச்? காடுகளையை பார்த்து பிற மதத்திலே உள்ள போலி சாமியார்களை போன்று அப்பாவி பெண்களுடைய கற்புகளை சூறையாடுவதற்காக இந்த இஸ்லாமிய மக்கள் அறியாமையை பயன்படுத்தி சடைமுடி மஸ்தான்கள் சடைகளை வைத்துக் கொண்டு இன்றைக்கு அங்கங்கே பல தர்காக்களுக்கு பிராஞ்சுகளை ஏற்படுத்தி வைத்திருப்பதை பார்க்கின்றோம். என்ன நடக்குது? இதற்கு வலிந்து பேசுவதற்கும் ஆதரவு செலுப்பதற்கும் சில ஆயுசமா இருக்கு. அது நான் தர்காக்கு எதுக்கு போறோம்? கபூர் சியாரத்துக்கு தான் நாங்க போகின்றோம். கபூர் சியாரத் நடக்குதா? இஸ்லாம் எந்த ஒழுக்கத்தை போதித்ததோ அத்தனை ஒழுக்கங்களும் இந்த சமாதி வழிபாட்டிலே அப்படியே குழி நோண்டி புதைக்கப்படுவதை பார்க்கின்றோம். நபிகள் நான் சொல்லி காட்டினார்கள், ஐயுமா இம்ராத்தின் இஸ்தாசரத் ஃபமர்ரத் அலா கௌமின் யஜிது மின் ரீஹிஹா ஃபஹிய ஜானியா, எந்த ஒரு பெண் பிற ஆண்களை கவர வேண்டும் என்பதற்காக, ஒரு கூட்டத்தால் தன்னை ரசிக்க வேண்டும் என்பதற்காக
மனம் பூசிக்கொண்டு வெளியில் நடந்து செல்கிறாளோ அவள் ஒரு பாலியல் வியாபாரி என்று சொன்னார். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம் இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அவள் ஒரு நடத்தை கெட்ட பெண் என்று சொன்னார்கள். இன்றைக்கு தர்காக்களிலே அது நடக்கிறதா இல்லையா? நபிகள் நான் சொன்னாங்க, கபூர்களை ஜியாரத் செய்யுங்கள். கபூர்கள் என்றால் பொது மையவாடிகள். அங்கு அதை சிறுகமடைந்த அந்த இடங்களை பார்க்கும்போது, அந்த எலும்புகளை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு ஏற்படும். இங்க அது நடக்குதா? நம்முடைய அண்ணன்மார்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்கின்றார்கள், நம்முடைய அன்னிமார்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்கின்றார்கள். இவர்கள் அவர்களை பார்க்க, அவர்கள் இவர்களை பார்க்க அந்த கபூரிலே உலக மறுமை சிந்தனை ஏற்படுமா, உலக சிந்தனை ஏற்படுமா? பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் மார்க்கத்தை விளங்காமல் இன்றைக்கு தவறான பாதையிலே வழிகாட்டிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். நபிகள் சொல்லி காட்டினார்கள், இறுதி காலகட்டத்திலே ஒரு கூட்டம் உருவாவார்கள். அந்த கூட்டம் மதுவையும் விபச்சாரத்தையும் பட்டாடையையும் இசையையும் ஹலாலாக்குவார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு தர்காக்களிலே அது நடக்கிறதா இல்லையா? தர்கா என்பதே கூடாது, அங்க நல்ல விஷயங்கள் நடக்கிறதா? இன்னிசை கச்சேரிகள் அப்படியே பார்க்கின்றோம். மதுரையிலே கோரிப்பாளையம் தர்காவிலே அப்படியே போஸ்ட் அடிச்சு ஒட்டுவாங்க. இன்றைக்கு ஒரு பிந்து கோஷ் டான்ஸ் நடக்கும், குண்டுமணி டான்ஸ் நடக்கும். பொய்யாக சொல்லவில்லை. இப்படிக்கு இஸ்லாமிய இளைஞர் பேரவை, இஸ்லாமிய இன்னிசை கச்சேரி. அது இஸ்லாம் இசை ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்திலே விபச்சாரம் எப்படி ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ, இஸ்லாத்திலே மது எப்படி ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோன்று ஹராமாக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த இஸ்லாமிய இன்னிசை கச்சேரிகள். அது போஸ்ட் வைத்து ஒட்டுகிறார்கள், இஸ்லாமிய இன்னிசை கச்சேரி என்று. அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் வழிகேட்டிலே சென்று கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் எச்சரிக்கை செய்தார்கள். என்ன சொன்னார்கள்? லானத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா இத்தஹது குபூர அன்பியாஹி மசாஜிதா. யஹூதிகள் மீதும் நஸாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டு விட்டது, அவர்கள் நாசமாகி விட்டார்கள். இன்றைக்கு அதே காரியத்தை நம்முடைய சமுதாயம், ஒருகையில் இறைவேதம் மறுகையில் நபிபோதம், இருக்கையில் நமக்கென்ன கவலை என்று பாடல் வரிகளை ரசிக்கின்றோமே, அந்த இறைவரத்தை வைத்துக் கொண்டு, அந்த நபிபோதத்தை வைத்துக் கொண்டு மார்க்கம் என்றால் என்னவென்றே தெரியாமல் நம்முடைய சமுதாய மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்தை நோக்கி அதிகமான சமுதாய பெண்கள் சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். சொன்னார்கள், யூதர்கள் யஹூதிகள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டு விட்டது. என்ன காரணம்? தங்களுடைய நபிமார்களின் சமாதிகளை வணக்க வழிபாடுகள் செய்யும் இடமாக ஆக்கிக் கொண்டார்கள். அல்லாஹ்வை வணங்குவதற்கு தனியாக கட்ட வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்க கூடாது. இவர்கள் எதனை ஆக்கினார்கள்? சமாதிகளை கட்டி வைத்து அதில் சென்று இறைவனிடம் செய்ய வேண்டிய துஆக்களை, பிரார்த்தனைகளை அங்கு செய்வதை பார்க்கின்றோம். நபிகள் சொன்னார்கள் அல்லவா, இதஸ்தாந்த ஃபஸ்தஈன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் மட்டுமே உதவி தேடு. ஃபைதா சால்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதை கேட்டாலும் உன்னை படைத்த இறைவனிடம் மட்டுமே கேள் என்று சொன்னார்கள். நாம் ஒவ்வொரு சூறாக்களிலும் ஓதுகின்றோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவியை தேடுகின்றோம். இந்த சாதாரண குர்ஆன் வரியை படித்தால் போதும் ஒரு முஸ்லிம் இந்த சமாதி வழிபாட்டின் பக்கம் செல்வானா? இதை கூட நம்முடைய ஆலிம் பெருமக்கள் இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். இறைவனுடைய படைப்புகளிலேயே ஒரு மோசமான படைப்பு என்று நாம் கற்பனை செய்து பார்த்தால் ஒரு பன்றியை சொல்லி காட்டுவோம். என்ன காரணம்? அதுதான் மனிதனுடைய மலத்தை சாப்பிடுகிறது, அசிங்கத்தை சாப்பிடுகிறது. பன்றி தான் ஒரு மோசமான படைப்பு என்று, அருவருக்கத்தக்க பிராணி என்று நாம் கூறுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உலகத்திலே இறைவனுடைய படைப்புகளிலேயே மறுமை நாளிலே மோசமான படைப்பு எது தெரியுமா? எவர்கள் நல்லவர்கள் இறந்து போன பிறகு அவர்களுடைய கபர்களை கட்டி வைத்து
அங்கே வணக்க வழிபாடுகளை செய்கிறார்களோ உலாயிக ஷிராருல் ஹல்கி இன்தல்லாஹி யௌமல் கியாமா, இவர்கள்தான் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே மோசமான படைப்பினங்கள். ஒரு பன்றியை விட நாம் எதை அருவருக்கத்தக்க பிராணியாக கருதுகிறோமோ, ஒரு நாயை விட ஒரு அருவருக்கத்தக்க படைப்பினங்கள் இந்த சமாதிகளை வழிபாடு செய்யக்கூடிய இடமாக ஆக்கிக் கொண்டவர்கள் தான் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, மார்க்கம் என்றால் இஸ்லாமும் விஞ்ஞானத்தையும் பற்றி பேசிவிட்டால் இஸ்லாத்தை கரைத்து குடித்து விட்டோம் என்று நினைத்து விடாதீர்கள். நம்முடைய காரியம், நம்முடைய நோக்கம் மறுமை வெற்றிதான். நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு நரகத்துடைய படுகொலியை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆலிம் பெருமக்கள் வரிந்து கட்டிக் கொண்டு இதற்கு ஆதரவாக நிற்கின்றார்கள். இது போன்ற சமாதி வழிபாட்டை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதிலே நம்முடைய தௌஹீத் ஜமாத் மார்க்கத்தை விளங்கிய நாம் தான் முன்னணியில் நிற்க வேண்டும். என்ன காரணம்? நம்முடைய சமுதாயம், நம்முடைய மாமன் மச்சான்மார்கள், நம்முடைய தாய் தந்தையர்கள் இந்த உலகத்திலே அவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டதென்றால் நம்முடைய உள்ளம் தாங்குவதில்லை. நம்முடைய உள்ளம் அதை ஒரு பொருட்டாக நாம் எவ்வளவு நான் சம்பாதித்திருந்தாலும் அந்த சம்பாத்தியத்தை எல்லாம் அவர்களுக்காக செலவு செய்கின்றோம். என்ன காரணம்? அவர்கள் மீது நாம் வைத்திருக்கின்ற பாசம், அவர்கள் மீது நாம் வைத்திருக்கின்ற நேசம். ஆனால் இந்த உலக வாழ்க்கை என்பது அழியக்கூடிய வாழ்க்கை தான். மறுமை வாழ்க்கை இருக்கின்றதே, இது நிரந்தரமான வாழ்க்கை, அழியாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே நாம் நஷ்டமடைந்து விட்டோம் என்றால் நம்மை விட ஒரு துர்பாக்கியசாலி வேறு யாருமே இருக்க முடியாது. மார்க்கத்தை விளங்காமல், குர்ஆனை படிக்காமல், ஹதீஸை படிக்காமல் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் என்று ஒருவன் சென்று விட்டான் என்றால் அது வேறு பிரச்சனை. குர்ஆன் தான் எங்களுடைய வேதம், ஹதீஸ் தான் எங்களுடைய நடைமுறை என்று சொல்லி அதை பெருமையாக சொல்லி அதை பெற்றுக் கொண்ட பிறகும் நாம் மறுமையில் நஷ்டமடைகிறோம் என்றால் நம்முடைய சமுதாயத்தை போன்று ஒரு துர்பாக்கிய சமுதாயம் எதுவும் இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், وَمَن يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ حَرَّمَ اللَّهُ عَلَيْهِ الْجَنَّةَ. யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். وَمَأْوَاهُمُ النَّارُ, அவர்கள் ஒதுங்குமிடம் நரகம்தான். وَمَا لِلظَّالِمِينَ مِنْ أَنصَارٍ, இந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளரும் இல்லை என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானே. நாளை கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகத்திலே நம்முடைய சமுதாயம் செல்ல வேண்டுமா? நம்முடைய மாமன் மச்சான் செல்ல வேண்டுமா? அறியாத நம்முடைய சமுதாய அபலை பெண்கள் ஒரு கரப்பான் பூச்சியை பார்த்தால் கூட அஞ்சுகிறார்களே, அந்த நம்முடைய சமுதாய பெண்கள் நரகத்துடைய கொல்லி கட்டைகளாக மாற வேண்டுமா? அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான், யா அய்யுஹன் நாஸ் கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ்வை நம்பிய மக்களே, அல்லாஹ் நம்மை தான் அழைக்கிறான். அல்லாஹ்வை நம்பிய மக்களே, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூலுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்துடைய எரிபொருள்கள் மனிதர்களும் கற்களும் தான். அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாலுன் லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அந்த நரகத்திலே கடின சித்தம் வாய்ந்த கல் நெஞ்சம் கொண்ட மலக்குமார் இருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் நாம் ஜெயிலில் மாட்டிக்கொண்டோம் என்றால் ஜெயில் வார்டனுக்கு 50 ரூபாய் கொடுத்தா போதும், ஒரு 10 ரூபாய் கொடுத்தா போதும், வீடு கட்ட உள்ள வரும், செல்போன் உள்ளே வரும், நமக்கு வேண்டிய அனைத்து சாதனங்களும் உள்ளே வரும். மலக்குமார் லஞ்சம் கொடுக்க முடியுமா? அந்த லஞ்சம் கொடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டதிலே மாறு செய்யவே மாட்டார்கள். வ யஃஅலூன மா யுமரூன், அவர்களுக்கு சொல்லப்பட்டதை மட்டும்தான் செய்வார்கள். இன்னும் அல்லாஹ் நமக்கு கடுமையான எச்சரிக்கை செய்கின்றான், லில்லதீன கஃபரு குத்தியத் லஹும் சியாபு மின் நார். எவர்கள் அல்லாஹ்வை மறுத்து வாழ்கின்றார்களோ, இறைவனுக்கு இணை கற்பித்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நெருப்பாலான ஆடைகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஒய்ஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹில் ஹமீம், அவர்களின் தலைகளின் மேற்புறத்திலிருந்து கொதிக்கக்கூடிய நீர் ஊற்றப்படும். ஒய்ஸஹரு பிஹி மா ஃபீ புத்தூனிஹிம் வல் ஜுலூத், அவ்வாறு ஊற்றப்படும் போது அவருடைய வயிறுகளும் தோள்களும் அப்படியே கருகும். வலகும் மகாமி மின் ஹதீத், அவர்களுக்கு சம்மட்டியாலான அடிகளும் இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். குல்லமா நல்ஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, அவருடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் வேறொரு தோலை நாம் அவர்களுக்கு மாற்றிக்கொண்டே இருப்போம், அவர்கள் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. இப்படிப்பட்ட நரகத்திற்கு நம்முடைய சொந்த பந்தங்களை நாம் உள்ளாக்க வேண்டுமா? அவர்கள் நம்மை அடித்தாலும் சரி,
நம்மை மிதித்தாலும் சரி, நம்மை ஊர் விளக்கம் செய்தாலும் சரி, இந்த சமாதி வழிபாட்டிலிருந்து இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற இந்த பாவத்திலிருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். இதனுடைய கொடுமையை உணர்ந்த ஒரே ஜமாஅத்து நம்முடைய ஜமாஅத் தான். மற்ற காரிய நல்ல காரியங்கள் இருக்கிறது. இடஒதுக்கீடுக்கு போராட வேண்டும், நல்ல விஷயம் நாம் போராடினோம். அதை விட மறுமைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும், கல்விக்காக பாடுபட வேண்டும், நல்ல விஷயம். நம்முடைய சமுதாயத்தை மறுமையில் நரகத்தை விட்டும் பாதுகாத்தாக வேண்டும், நம்முடைய சொந்த பந்தங்களை பாதுகாத்தாக வேண்டும். அழியக்கூடிய உலகத்திற்காக இறைவனுக்காக நாம் பல்வேறு தியாகங்களை செய்கின்றோமே, நாம் செய்ய வேண்டும். நம்முடைய சமுதாயத்தை உலகத்திலும் பாதுகாக்க வேண்டும். மறுமையில் நம்முடைய சமுதாயத்தை நாம் ஒருபோதும் நஷ்டமடைய விட்டுவிடக் கூடாது. எனவே இந்த தர்கா வழிபாடுகள், தாயத்துகள், தகடுகள், மோலிது குப்பைகள், இன்னும் மதுவப்பு பிரிவினைகள் அனைத்திற்கும் எதிராக நம்முடைய பிரச்சாரத்தை நாம் இன்னும் மிக வீரியமாக செலுத்த வேண்டும். நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய செல்வாக்கு இது போன்ற இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற இந்த பாவத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்வதை நம்மை தடுத்துவிடக் கூடாது. இறைவன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமாதி வழிபாட்டை நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினர் லட்சக்கணக்கான மக்கள் இதனுடைய பாதிப்பை உணர்ந்து, இதனுடைய கேடுபாட்டை உணர்ந்து, மார்க்கத்தை விளங்கி இதை விட்டும் விடுபட்டிருந்தாலும் இன்னும் அதிகமான மக்கள், அதிலும் கணிசமான இஸ்லாமிய பெண்கள் இது போன்ற வழிபாடுகளை மூழ்கியிருப்பதை பார்க்கின்றோம். இதற்கு ஆதாரமாக தற்போது நாகூரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமாதி வழிபாட்டை, அங்கு நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை நாம் பார்க்கின்றோம். காலம் காலமாக நாம் அதிகமான பிரச்சாரங்களை எடுத்துரைத்து அதிகமான மக்கள் அதை விட்டும் வெளியேறி வந்திருந்தாலும் அங்கு நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் குறைந்த பாடில்லை. இன்னும் பார்க்கின்றோம், மதீனா முனவ்வரா என்று நாகூரிலே 5 லட்சம் ரூபாய் செலவிலே ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள். மதீனா முனவ்வரா என்று உருவாக்கி அங்கு சென்று உட்கார்ந்து வந்தால் ஒரு ஹஜ் செய்ய நன்மை கிடைக்கும், மக்காவிற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்றெல்லாம் மார்க்கத்தை விளங்காத இஸ்லாமிய துரோகிகள் இதுபோன்று அப்பாவி முஸ்லிம்களை வழிகெடுப்பதை பார்க்கின்றோம். இதை பார்த்துவிட்டு ஒரு உண்மையான மூமின் உண்மையில அமைதி காத்துவிட முடியாது, நாம் பொறுமையாக இருந்துவிட முடியாது. அது மட்டுமல்ல, சில ஊர்களிலே, கிராமப்புறங்களிலே, அந்த காடுகளாக உள்ள இடங்களிலே நாகூர் தர்காவுடைய பிராஞ்சிகளை ஏற்படுத்துகிறார்கள். சடைமுடிகளை வைத்துக் கொண்டு அப்பாவி பெண்களை தனியாக அங்கு வரவழைத்து நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று ஏமாற்றக்கூடிய போலி இஸ்லாமிய மத குருமாம் இருக்கின்றார்கள். எப்படி மாற்று மதங்களிலே போலி சாமியார்கள் இருக்கின்றார்களோ அதுபோன்று இஸ்லாத்தை வைத்து, ஆன்மீகத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய இந்த மத குருமார்களை இந்திய அரசு உளவுத்துறை இவர்களை கண்காணிக்க வேண்டும். அங்கு நடக்கக்கூடிய மோசடிகளை, அவர்கள் செய்யக்கூடிய கயமைத்தனங்களை வெளிக்கொணர வேண்டும். பல்வேறு விதமான தவறுகள் இதுபோன்று ஓரஞ்சாலங்களிலே தர்காக்கள் நாங்கள் பிராஞ்சிகளை வைத்திருக்கின்றோம், நாகூர் அவுலியாவுடைய அருளை பெற்றுத் தருகின்றோம் என்று சொல்லிக் கொண்டு ஒரு மோசடி கும்பல் தொப்பிகளை வைத்துக் கொண்டு இதுபோன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதிலே நம்முடைய தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள் நாம் முன்னணியில் இருக்க வேண்டும். அதுபோல் நம்முடைய அரசாங்கமும் நம்முடைய அரசியல் தலைவர்களும் இன்றைக்கு லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் சமாதி வழிபாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். சமாதி வழிபாட்டை நாம் ஆதரித்தால் முஸ்லிம்கள் நம்மை வெறுப்போடு பார்ப்பார்கள் என்பதை உணராமல் ஒவ்வொரு வருடமும் காயிதே மில்லத் அந்த நினைவு நாள் வந்துவிட்டது என்றால் அந்த சமாதிக்கு சென்று மலர் மாலைகளை வைப்பது, போர்வைகளை போர்த்துவது, இதை செய்துவிட்டால் இஸ்லாமிய சமுதாயம் நம்மை நாம் நன்றியுள்ளவர்களாக நினைத்துக் கொள்வார்கள், நாம் இஸ்லாமியர்களோடு உறவாடுவதாக எண்ணிக்கொள்வார்கள் என்று கடவுளை என்று இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும், கடவுளை கற்பிப்பவன் முட்டாள் என்று சொல்லக்கூடியவர்களும் இதுபோன்று காயிதே சமாதிக்கு போய் மலர் வளையம் வைப்பதை பார்க்கின்றோம், போர்வை போர்த்துவதை பார்க்கின்றோம். நம்முடைய அரசியல் தலைவர்கள், இயக்கங்கள் தெளிவாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுபோன்று சமாதிகளுக்கு மலர் வளையம் வைப்பதிலோ போர்வை போர்த்துவதிலோ இஸ்லாமிய சமுதாயத்தை நீங்கள் திருப்தி அடைய செய்து விடலாம் என்று எண்ணினீர்கள் என்றால் எங்களுடைய முஸ்லிம்கள் இன்றைக்கு பழைய மாதிரி கிடையாது. நம்முடைய சமுதாயம் தௌஹீத் ஜமாத்துடைய ஏகத்துவ பிரச்சாரத்தின் காரணமாக மிக விழிப்புணர்வோடு இருக்கின்றார்கள். மலர் வளையங்களோ போர்வைகளை காட்டியோ எங்களை ஏமாற்றிவிட முடியாது. நாங்கள் ஒருபோதும் அதை கண்டு ஏமாறக்கூடியவர்கள் இல்லை. எங்கள் சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்ட துரோகத்திற்கு இடஒதுக்கீடு தருகிறோம் என்று சொல்லி 3.5% கொடுத்து
அதிலையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்களே, இந்த துரோகத்தை நீக்க வேண்டும். எங்களுடைய சமுதாயம் இன்றைக்கு தான் ஓரளவு விழிப்புணர்வோடு நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். மென்மேலும் நாங்கள் நல்ல சமுதாயமாக உலகத்திலே அனைத்து துறைகளிலும் சம வாய்ப்பை பெற்ற ஒரு சமுதாயமாக நாங்கள் ஆவதற்கு இந்த அரசியல் தலைவர்கள் இதற்கு அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு சமாதிகளுக்கு மத விலையம் வைப்பதை மட்டும் அவர்கள் குறிக்கோளாக கொள்வார்கள் என்றால் நிச்சயமாக முஸ்லிம்களிடம் அவர்கள் மரியாதையற்று போவார்கள் என்பதை நாம் தெரிவித்துக் கொண்டு, இதுபோன்ற சமாதி வழிபாடுகளை நாம் முஸ்லிம் சமுதாயம் முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும். மறுமையை நம்பிய நாம் மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஏகத்துவ கொள்கைதான், இறைவனுக்கு இணை கற்பிக்காத வாழ்க்கை தான் நம்மை சோனத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அப்படிப்பட்ட சோன வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரைக்கு நான் திரையிடுகின்றேன். வாஹரத் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹ்